ஸ்ரீகுருப்போ நம. அனுஷ்டான பரம்பரையில ஆദ്യം பிராம முகூர்த்தத்துல எழுந்திருக்கணும். காரணம் என்ன தெரியுமா? ராத்திரியில முதல் யாமமும் தூங்கக்கூடாது, கடைசி யாமமும் தூங்கக்கூடாது. நடுவில் இருக்கிற 2 யாமம் தான் தூங்குறதுக்கு அவகாசம். அந்த கட்டுப்பாடு எதுக்கு வந்திருக்குன்னா அவன் சரீர ஆரோக்கியத்தை நிலைநிறுத்துறதுக்கு அந்த வேலை தான் தூங்கணும். 9 மணிக்கு மேல 4 மணி வரைக்கும் தூங்குற வேலை. அந்த தூக்கம் தான் சரீரத்துக்கும் மனசுக்கும் சரியான வழியை கொடுக்கும். அதனால பிராம முகூர்த்தத்தில் எழுந்திருந்தாச்சு சொன்னா அவர் என்ன பண்ணுவார்? பிராமே முகூர்த்த உத்திஷ்டே சொத்தோ ரட்சார்த்தம் ஆயுஷா, ஆயுஷனுடைய ரட்சணத்துக்காக நீங்க எழுந்திருக்கணும்னு இந்த சப்தம் இருக்கு பாரு. அப்ப ஆயுர்பாவத்தை ஸ்திரீகரிக்கிறதுக்காகத்தான் அந்த பிராம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கிறதுன்னு. அந்த வேலையில யாரும் தூங்க முடியாது. அதனாலதான் அந்த தட்சிணாயனத்துல உத்தராயணம் பகல், தட்சிணாயனம் ராத்திரின்னு வருவது அந்த தனுர்மாசம் பிராம முகூர்த்த காலமா ஆறுது. அது முதல்ல அந்த 12-6 மாசத்துல 6 மாசம் பகல் 6 மாசம் இரவு அப்படின்னு தட்சிணாயன உத்தராயணத்துல அப்படி ஒரு பங்கு போட்டிருக்கு. அதனால உத்தராயணம் ஆரம்பிச்சா பகல் ஆரம்பிச்சாச்சு சகல விதமான காரியங்களும் கைவிருந்தா வழிபடுத்தும் சொல்லிட்டு இருக்கிற போது அதனுடைய தனுர்மாசத்துல அந்த காலங்கள்ல கால வேளையில நாம பூஜை வச்சுட்டு இருக்கோம். தனுர்மாச பூஜை அப்படின்னு வச்சுட்டு இருக்கோம். அது எக்ஸ்ட்ரா பூஜை, நிச்சயமா இருக்கிற பூஜை இல்லை. எதுக்குன்னு சப்ஜெக்ட் சொன்னேன்னா அது கால வேலை சொல்றதுனால பிராம முகூர்த்தம் ஒன்பதனுடைய கால வேலை அப்படிங்கிறதுனால இருந்துக்கணும். அங்க என்ன சொன்னா தெரியுமா? அவர் பிராம முகூர்த்தத்தை எழுதுறதுக்கு அப்புறம் மனமூர்த்த விசர்ஜனத்தை முதல்ல பண்ணணும். ஸ்நானத்துக்கு முன்னாடி மனமூர்த்த விசர்ஜனம் பண்றது 2 அர்த்தம். மலத்தை அப்பதான் விசர்ஜனம் பண்ணோம்னா சரீர வாழைக்கு தகுந்த மாதிரி எத்தனை தெரியாத அப்புறம் காலையில எப்படி கரெக்டா பண்றது நீங்க கவலைப்படப்படாது. அத்தியாசத்தினால அதை தொடர்ந்தோம்னா காலையிலேயே 2 உடனே 2க்கு வந்துடும். அதை வச்சு அப்ப நீ 2க்கு போய் எல்லாம் பண்ணுட்டேன்னா உனக்கு பின்னாடி கர்மானுஷ்டானத்தில் வருவது இப்படி ஒரு மன விசர்ஜனம் சந்தர்ப்பம் வந்தா நீ அதை கட் பண்ணிட்டு போகப்படியா விளங்குறதுனால அந்த மன விசர்ஜனம் நடுவில் வராத அளவுக்கு ஸ்நானத்துக்கு முன்னாடியே அந்த மன விசர்ஜனத்தை விதிர்ந்து நல்லா கவனிச்சிருப்பாரு. ஏதோ நானோ சொல்லலை. என்ன காரணம் தெரியுமா? இவனுக்கு என்ன வேணும்? ஒரு ஆசாமி எப்படி இருந்தால் அதன் நன்னார்த்தம். ஏகசாயி திகோஜீஜ சண்மூர்த்தி திகுரீஷதா சொற்ப மயங்குவாக சகம் வருஷாணி தீபதி. அப்போ அந்த கால வேலையில மனநிர்ந்தனம் பண்ணினேன்னா பின்னாடி வரக்கூடிய கர்மாவளிகளுக்கு ஏகாவிலே கெடுக்காமல் இருக்கிறதுனால அந்த காரியங்கள்லாம் சரியான வழியில செயல்பட ஆரம்பிக்கிற போது விரும்பின பலத்தை அடைகிற அளவுக்கு அந்த கர்மாவளுக்கு கொடுத்து அதுக்கு ஒத்து வைக்கும். அதனாலதான் இப்படி ஒரு ஸ்லோகம் சொன்னார் ஆயுர்வேதத்துல, ஒரு தடவை தூங்கணுமப்பா அப்படின்னா மத்தியானம் தூங்கப்படாதுன்னாச்சு. ஒரு தடவை தானே சொன்னார். அதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? உபநயனம் ஒருமே அவனுக்கு ஒரு உபநயனம் பண்ணுவான். அதாவது நீ எப்படி இருக்கணும், உபநயனத்துக்கு அப்புறம் உன்னுடைய வாழ்க்கை முறையில நீ கடைபிடிக்க வேண்டியதான நடைமுறை என்னன்னு புதுப்பிப்ப. அது வரைக்கும் ஒரு குழந்தையா இருக்க. அப்புறம் உபநயனமானவன கர்மானுஷ்டானத்துக்கு அதிகாரி ஆயிடலாம். அப்ப அங்கேருந்து ஆரம்பிச்சுதான் கல்யாணமானோடு சகல கர்மாவே அனுஷ்டானம் பண்ற மாதிரி மாறுறான். அப்போ வேதாந்த அனுஷ்டானம் மட்டும் அவனுக்கு வரும். அந்த வித்தகர்மானுஷ்டானம் வரோடு அவன் எப்படி இருக்கணும் சொல்றதோடு அவனுக்கு
பிரம்மச்சாரியஸ்ய போதான கர்ம குருமாது சுத்தா. நீ பிரம்மச்சாரி, நீ அப்போசார சந்தானம் மன்னகுரு கர்மகுரு. உனக்கு என்ன பிரம்ம கர்மத்துல என்ன கர்மா சொல்லியிருக்கோ அதை பண்ணு. அது அடுத்தது மாசுசுத்தாக திவா மாசுசுத்தாக அப்படின்னு வியாக்கியானம் இருக்கு. இது ஆரோக்கியத்துக்கு ரொம்ப அவசியம். நம்முடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய சரீரத்தில் வரக்கூடிய தளர்ச்சியை குறைச்சு ரோகத்தை தடுக்கிற சக்தியை ஏற்படுத்துக்கு என்னவான பகல்ல உறங்கவே கூடாது. அதனாலதான் பகல்ல உறங்கப்படாது. இன்னொரு கோணம் இருக்கு, பிரிவு இருக்கு. அவர் என்ன சொல்றார், சூரியன் உதிக்கிறானே, உதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சத்தாவதனம் பண்றானே, அந்த அதுக்கு முன்னாடி ஜீவிக்கிறவனே, உதயத்துக்கு முன்னாடி சாரம் வந்து முடிச்சு அர்த்தம் சூரிய உதிக்கிறதுக்கு முன்னாடி முடிவு எப்ப செய்வாரோ அந்த பிராமண முகூர்த்தம் அதுக்குள்ள எல்லா கர்மாவையும் நடக்குங்கிறதும் தெரியும் இல்லையா? இதை விட ஒரு விசேஷம் இருக்கு பாரு. எப்படி விசேஷம் தெரியுமோ, யோகம் கபன் உதேதி கபருதேஜாம் பூதானாம் பிராணாநாதா யோகேதி அப்படின்னு வேதம் சொல்லுது. யோகம் பிரசித்தமான அந்த சூரியன் உதேதி உதிக்கிறார். உதிச்ச உடனே என்ன செய்யறார், அத்தனை பேரும் பிராணாநாதாய உதேதி, அவளுக்கெல்லாம் செல்வம் ஊற்றி உதிக்கிறார். பிராண உயிரூட்டி உதிக்கிறார். எதுக்காக? வேலை செய்யறதுக்கு. அதனால பகல் கொடுத்து அவர் அஸ்தமோமாகிற வரைக்கும் நீ வேலை செய்யணும். அப்ப நீ தூங்கவே முடியாத. இன்னொரு அடையாளம் என்ன தெரியுமா, அசௌதோ சமேதி சகமே நாம் பூதானாம் காணாநாதாஸ்தமேதி. அப்ப பிராணங்கள் இடைப்பார பண்ண செய்யறார். அதாவது நீ இடைப்பாற வேண்டிய வேலை அதுதான். நாம் போனதுக்கு அப்புறம் அவன் தான் பண்றான். அதுக்கு இப்படி ஒரு விளக்கம் சொல்லுவான். கார்த்தாக அவனை எழுத்து விடுறான், சுறுசுறுப்பா வேலை செய்ய வைக்கிறான். வேலையில கலந்த உடனே ராத்திரி போறது, அந்த அவன் போற போது அவனை இழைப்பார சொல்லிட்டு போறான். மறுபடியும் கார்த்தாக எழுப்புறான். இப்படி ஒரு காரியத்தை அந்த சூரியனே நமக்கு சேர்வுங்கிறதுனாலேயே சூரியோபாசனை எந்த அளவுக்கு நமக்கு ஆரோக்கியத்துக்கு தேவை செய்யிருந்தாரு. அது சூரியனுடைய இந்த செயல்பாடு நமக்கு மகிழ்ச்சி கொடுக்கிறதுல சூரியன் ஒழிக்கிறதுக்கு முன்னாடி அதனால்தான் சந்தானங்களாக முன்னாடி ஆரம்பித்து ஜெபம் வரும்போது சூரிய உதயம் ஆரம்பிக்கின்ற அளவுக்கு தர்மசாஸ்திரம் என்ன இணையாக ஒரு நவமகனுக்கு எடுத்து கொடுத்திருக்க உங்க நடக்க அதே மாதிரி திருப்பி வந்தால் ஏழ்கின்ற சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு காரணமா அவன்தான் தன்னுடைய செல்வத்தினால எல்லாருக்கும் பூர்த்தியை கொடுக்க வேலைகளை வைக்கிறார். அதனால மத்தியான வேலையில நாம சூரியனை உபாசனம் பண்றோம். எல்லாம் முடிஞ்சதுல தளர்ந்து போற போது சூரியன் கல்லிலிருந்து மறையிற போது அதை உடனே அவருக்கு சந்தான பண்ணி அப்புறம் நல்லா படுத்து உறங்க வைக்கிறார். அந்த உறங்க வைக்கிறதுங்கிறது சூரியனுடைய கையில் இருக்கிறதாக விழுப்பும் உணர்வும் செயல்பாடும், விழுப்பு உணர்வு செயல்பாடு மூணுமே இயற்கையை நம்ம கற்றுக்கிறதா. அந்த இயற்கையை கற்றுக்கிறதால் இயற்கையான வேகத்துடைய சாரம் அப்படி இருக்கிறதுனால அவன் நம்ம மத்தியானம் தூங்கக்கூடாது, ராத்திரிதான் தூங்கணும். அதனால பிராமண முகூர்த்தத்துக்கு அங்க என்ன பண்ணாருன்னா கிருதகௌதலிஸ்ததாக யாம் மே முகூர்த்த உத்தாய கிருதகௌதலிஸ்ததாக சௌஜலியை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாகம் இல்லைன்னா சௌஜலிங்கிறது நவமூத்த விசர்ஜனை. மன விசர்ஜனத்துல ஜன்மானுக்கு கல்வானுத்தாரத்துக்கு பகுதியில் நடுவில் வந்தா ஒன்னால தடுக்க முடியாது. அதுக்கு விசாரணமா வரப்போறது. அது முன்னணியே ஏற்பட்டு மனவிசர்ஜனை தானே ஸ்தானத்துக்கு முன்னாடியே அபியாசம்
தர்மதாசனுடைய கோட்பாட்டை நடிச்சுட்டாரு. உண்மையே எல்லாம் ஏதாவது இருக்கிறதுக்காகவே முன்னாடியே படிக்கும். ஆனால் ஆரம்பிச்சு பண்ண ஆரம்பிச்சுட்டா பழக்கத்து கொண்டு விடுதுன்னா அப்பத்தான் ரெண்டுக்கு வரும். அதனால மல விசர்ஜனம் கால வேளையில ஸ்நானத்துக்கு முன்னாடி பல்லற பக்குவத்தை அத்தியாவதியா நீ கொண்டு வந்தேன்னா அப்படியே வந்து விடும். பழைய கால ரிஷீஸ்வராலும் பழைய கால வைதிக பரம்பரையும் கால வேளையிலே முடிச்சுவிடும். கிருதகவி கவிதாக அடுத்தது உடனே ஸ்நானம். அந்த ஸ்நானம் எப்படி சொல்றார்? அவதார ஸ்நானத்தை பேசுறார். நீ ஒண்ணு கவனிச்சிருக்காரு, ஸ்நானத்துல 2 தத்துவம் இருக்கிறார். ராத்திரியில ஆகாரம் பண்ணி படுத்திருந்து தூங்குறோம். தூங்குறது கரகரமா நிலைவதற்கு வேலை இல்லாததுனால இந்த உறவு மெதுவாத்தான் இயக்கமாகும். நியாயமான வழியில இயக்கம் பலம் எப்படியாகிறது அந்த வேகம் சாயக்கம் இருக்காது. ஏன்னா சாதப்போது வேலை செய்யும்போது ரத்த ஓட்டம் போல் எல்லா இடத்திலும் பூர்த்தியா இருக்கிற போது கடகடாது இயக்கமாகிறது. இது நல்ல ஜீர்ணமாகிறதுனால என்ன ஆயிடுச்சு, அந்த ஜீர்ணமாகிறது முள்ள வரதுனால சரீரத்திலே சூடு எக்ஸ்ட்ரா அதிகமாக. எந்த அளவு சூடு இருக்கணுமோ ஆயுஷோடு இருக்கிறவனுக்கும் ஆரோக்கியத்தோடு இருக்கிறவனுக்கும் சூடுடைய அளவு என்ன இருக்கணுமோ அதனோட காலவேளால வரும்போது சூடு கொஞ்சம் தூக்கி நிற்கும். அது யோகத்தை காரணம் அல்ல, ஆகாரம் உள்ள ஜீவனத்தினால அந்த சூடு வந்ததினால அவர் என்ன சொன்னார், தூங்கும்போது உன்னுடைய எல்லா விதமான இந்தியங்கள்ல இருந்தும் கல்விபொருள் வெளிவரும். கல்விபொருள் எல்லாம் வருது மகன் வச்சுட்டா மூக்கமும் வருது. அது மட்டும் இல்லை, வேர்வையிலையும் வருது. அது மட்டும் இல்லை, கண்ணிலிருந்தும் வருது. அது மட்டும் இல்லை, வாயிலிருந்தும் வருது. வருது ஜலம். அது மட்டும் இல்லை. அப்ப இது எல்லா இடத்திலிருந்தும் கழிவு பொருள் 9 ஓட்ட வழியா வெளியில் வர்றோடு அப்ப மன பூரிதமா நம்முடைய சரீரம் இருக்கிறதுனால நிலவேல அவதாக ஸ்தானத்துல அத்தனை இடத்துல மலன்களும் தெரிகிறது. அதனாலதான் அவதாக ஸ்தானத்தை சொல்லிட்டே இருக்குது. அது இன்னொரு பூபஸ்தானமோ ஏதோ பண்ணா சப்ஜெக்ட் வேற. பூபஸ்தானம் எல்லாம் பண்ணினா சரியாகிறாது. அந்த அவதாக ஸ்தானத்தில் சரீர மார்புகளும் ஜலத்தினுடைய சம்பர்ப்பம் இருக்கும்போது அதிகப்படியாக இருக்கக்கூடிய இந்த சூடே அது லெவலுக்கு எல்லாருக்கும் அந்த சரீரத்துக்கு இருக்க வேண்டிய இடத்துக்கு அந்த பாகத்தாடை அப்படி ஒரு வைசிஷ்டம் உண்டு. அதனாலதான் அவதாக ஸ்தானம் சொன்னார். சூடு அதிகமாகுது, சூடு குறையிறது எங்களுக்கெல்லாம் காரிய விஜயதான் வரும்போது அது அப்பத்தை செய்யணுன்றதுக்காக அப்படி சொன்னார். நீ ஒண்ணு கவனிச்சுட்டாரு, ரோமக்கால் வழியா வரக்கூடியதான அந்த வேர்வை கூட என்னது உண்மையாவே ஒரு கழிவுப்பொருள் தான். அப்ப அதெல்லாம் போகணுங்கிறது தான் போகணும் சொன்னார். ஆனா கேவலம் ஆயுர்வேதத்தினுடைய சுட்டிக்காட்டின் பேர இந்த ஸ்தானம் நீங்க நினைச்சுக்கூடாது. அந்த அழகான ஸ்தானத்துக்கு அவர் என்னெல்லாம் பண்றார், வேதகால சங்கீர்த்தனம் பண்ணி நாம் பிராமஸ்தானம் பண்றேன்னு சொல்லணும். ஏன்னா வேதம் நினைச்சிருக்கு. எப்படி சொல்லிச்சு, ஸ்நானம் நன்றாகமா எங்களுக்கு குளிக்க தெரியும், எல்லாரும் தான் குளிக்கிறாங்க. காக்கை குளிக்கிறத எல்லாரும் குளிக்கிற இல்லை. அந்த குளிரோட இந்த ஸ்நானங்கள் இந்த ஸ்நானமே புரியல. அப்படி ஒரு வைசியம் இருக்கு. ஏன்னா எல்லாரும் போல குளி நம்ம குளிக்கலை, மிருகங்கள் குளிக்கிற போது குளிக்கலை, பறவைகள் குளிக்கிற போது குளிக்கலை. நம்முடைய ஸ்நானம் தைரியமான பாவத்தில் அந்த கர்ப்பபாவத்தில் சொல்லியிருக்கக்கூடியதான அந்த மந்தமாக ஸ்நானம் தான் விகிதம். கேவலம் சரீரத்தை நனைக்கிறது ஸ்நானம் என்றார். அப்ப அவர் என்ன பண்ணுவார், ஸ்நானம் பண்றது சங்கல்பம் பண்ணுவார். சங்கல்பத்தினுடைய பரம தாற்பயம் என்ன, மனசோட இதை பண்ணினாலும் நமக்கு இருக்கும். மனசு ஈடுபடலைன்னா
அந்த காரியம் இருக்கிறாரு வந்துள்ளதை அடையாது. அது வெறும் வெற்றி வைத்தா போகுது. அதனால சங்கல்பத்துல எந்த தேசத்துல எங்க இருக்கு, எந்த காலத்தில் இருக்கு பண்றவன் நான். அந்த ஸ்தானத்துக்கு எதை உத்தேசம் ஸ்தானம் ஒரு கர்மாவ ஸ்தானத்துக்கு. அது மட்டுமா அந்த ஸ்தானத்தினால அந்த ஸ்தானத்துக்கு கர்த்தம் வந்ததுனால அவங்களுடைய லட்சியம் பிராதகா ஸ்நானம். அதான் லட்சியம். அந்த வேலையில ஸ்நானம் பண்றதுக்கு விசேஷம். இன்னும் நீங்க நினைச்சுட்டாரு ராத்திரியில பகலும் வரலை, ராத்திரியும் முடியறது. அந்த இடைவெளி இருக்குட்டாரு. அப்ப எல்லா விதமான இடையூறுக்கும் இடையில்லாத ஒரு இடம். கார்த்தால சந்தியும் சாயம் சந்தியும் சூரிய சந்திராவுடைய கிரணத்தினால் ஏற்படக்கூடிய மாறுதல் இல்லாத இடம். இனித்தான் சூரியன் வரப்போறார், அதுக்கு முன்னாடி இருக்கிற இடம். சூரியன் அஸ்தமிச்சாச்சு, அதுக்கப்புறம் இருக்கிற இடம். இப்ப சூரியனுடைய உபஸ்திதி அனுபஸ்திதி என்கிற ரெண்டு விஷயங்கள்ல முன்னாடியும் பின்னாடியும் இருக்கிறதுனால அந்த சமயத்துல ஸ்தானம் சரீரத்தை சிதம் அவருக்கு ஆகார விகாரம் ஹிதம். அதனால அப்ப ஸ்நானம் பண்ண சொன்னார். அது எப்படி ஸ்நானம் பண்ண சொன்னார்? ஒவ்வொரு நாள் சுற்றி காட்டிட்டு சொல்றதுக்குள்ள சந்தர்ப்பம் அல்ல. அவன் என்ன வேணும்? அதனாக ஸ்நானம். உடம்பு பூரா ஒரே இடத்துல நிலத்துல போகணும். கொஞ்சம் தலையில விட்டுருந்து, கொஞ்சம் காலில் விட்டுருந்து, கொஞ்சம் இப்படி விட்டுருந்து ஸ்நானம் ஆகாது. அதே சொல்லுவார். நீ கால வேலையில கூபஸ்தானம் பண்றதுன்னா உடனே ஜலம் எப்படி இருக்குன்னு குளிர்ச்சியா இருக்கிறதுனால உடம்பை வச்சு பார்த்து தலையில வச்சுக்கூடாது. எல்லாம் உடம்பை வச்சுருந்தேன்னா அந்த தாக்கத்தினால இந்த சூடு மறுபடியும் தலையில இருந்தா தலைக்கு கஷ்டம் வரும். அதனால தலையிலேருந்து விட்டு கீழே இருக்கிற மாதிரி பண்ணணும். இப்ப தலையில தான் முதல்ல ஜலம் விடலாம். அப்படி விட்டு அந்த சூடு இறங்கி போறோடு கீழே கூடு. அப்படி எல்லாம் கூட நடைமுறைகள்ல நிறைய ஆயுர்வேதம் நமக்கு எடுத்து சொல்லும். அதெல்லாம் நாங்கள் படிக்கும் நமக்கு இல்லை. நாம இன்னொரு தர்மசாஸ்திரத்தை கடைபிடிக்கிறதுக்கு வேண்டியதால முன்னேற்பாடுதான் கொஞ்சம் சேர்ந்தது. ஸ்நானத்தை பண்ணணும். ஸ்நானாங்கம் 3 கப்பலம் இருக்கு. ஒன்னும் பண்ண வேண்டாம். நீ பொண்ணுக்கு புரோஷனம் பண்ணணும். அது உனக்கு ஏற்கனவே தெரியும். அப்புறம் ஸ்நானம் பண்ணணும். ஸ்நானத்துக்கு அப்புறம் தேவாளுக்கும் ரிஷிகளுக்கும் பிதர்களுக்குமா வெறும் ஜலத்தை விடணும். ஸ்நானம் எல்லாம் முடிஞ்சு அந்த ஸ்நானத்துக்கு அப்புறம் நூதன வஸ்திரதாரணம். அது என்ன சொல்லும்? வஸ்திரதாரணங்கிறது தெரியும். அது ஏதோ ஒண்ணு வஸ்திரதாரணத்துக்கு பிரம்மச்சாரிக்கு ஒரு வஸ்திரதாரணம், கிரகத்துக்கு ஒரு வஸ்திரதாரணம் வச்சிருக்கார். அந்த வஸ்திரதாரணத்தினாலே அது கர்மாவத்தான அங்கத்திலே வருது. அதனால பிரம்மச்சாரியா இருந்தா வஸ்திரதாரணம் வேற, கிரகஸ்தனா இருந்தா சமாவர்த்தனம் முடிஞ்சவனா இருந்தா வஸ்திரதாரணம் வேற. அங்க எல்லாம் அந்த வஸ்திரதாரணம் பண்ணிட்டு அவருடனே அனுஷ்டானத்துக்கு உட்கார சொல்றார். இது ஒரு வேடிக்கை வேற அனுஷ்டானத்துல. நெற்றியில திலகமில்லாத ஒரு கர்மா பண்ணாலும் கர்மா நஷ்டம். அந்த திலகத்தெல்லாம் இது பண்ணணும் அது பண்ணணும் தர்மசாஸ்திரம் சொல்லலே. தர்மசாஸ்திரம் ஆரம்பிக்கிற போதே விபூதியும் வந்திருக்கு, நாமமும் வந்திருக்கு, எல்லாம் கிடையாது. இப்ப என்னெல்லாம் திலகம் விட்டுகிறோமோ அதெல்லாம் தர்மசாஸ்திர மாதத்திலே கிடையாது. நெற்றியில் அவர் என்ன சொல்றார்? நெற்றியிலும் திலக காரணம் தான் பேசுவார். அப்ப விபூதியும் விடலாம். அதே சமயத்தில் நாமத்தோட தாத்பரியம் என்ன? அது முத்து, அது பரிசுத்தம். விபூதி அங்கனுடைய சம்பந்தத்தினால பரிசுத்தம். அப்படி பரிசுத்தமா இருக்கக்கூடிய விடயத்தை தான் நெற்றியில் இருக்குன்னு சொல்றார். அது அல்லாத நெற்றியிலே வச்சுக்க முடியலன்னு சொன்னா கூட ஜனங்களே நெற்றியில ஜனமா தெரிஞ்சுக்கிட்டே நீ பண்ணதா? அதுக்காக நிச்சயமா வருந்தப்படாது. சிரமதாரணம் வேணும். தாத்பரியம் என்ன? திலகம் 2 விதம் பயன்படுத்தி இருக்கோம். ஒண்ணு கோபி, அதைதான் திரிபுண்டம், ஊர்வகுன்றம்,
ரெண்டாம் பிரிச்சு நாம சொல்லிட்டு இருப்போம் விவகாரத்துல. திரிபுண்டம்ங்கிற போது கோமயத்தை அக்னி சம்பர்க்கத்தினால சுத்தம் கோமயமே விவசுத்தம். அக்னி சம்பர்க்கம் வந்தவுடனே இன்னொன்னு சுத்தமாக இருக்கு அந்த விபூதிய. அதனால அதுக்கு பேரே விபூதி விசாரம். விபூதி ஐஸ்வர்யம் அப்படின்னு ஐஸ்வர்யமா தான் நான் வச்சிருக்கேன். அந்த அக்னி சம்பர்க்கம் இருக்கிறதுனால அதை திருமுன்ற தாரணம் பண்ணிக்கலாம். சந்தர்ப்பாதாரம் பரம்பரை சம்பந்தம் இல்லாமல் நதியில் இருக்கக்கூடியதான விற்பு, அந்த விற்ப சுத்தமான சம்பர்க்கத்துல அது ஏழே மாதிரி சுத்தம். அதனால அந்த விற்கையை நெற்றியில் அழிச்சுக்கலாம். அதனால அந்த விற்கிலே அகநேதாக்கம் என்னதானுக்கு தங்கதம் விற்கிலே ஜன்மதத்தாகி காற்றவேலாபிதங்கிதா நித்திகே தேகிதே முக்கியம் செல்வரும் விற்கிகள் விற்கிகே கருவம் தன்மேனு விற்கிகே அப்படின்னு விற்கிகளுடைய பெருமை ஏதோ நிறைய இடத்துல இருக்க. விற்கிதாசனமே உனக்கு அந்த உடம்பை பேசுகிற போது கருவில அபகரணத்துக்கு விற்கிதான் பயன்படுத்தணும். அது சங்கத்துல ஒன்றும் புரியுதா? அந்த விற்கியை உடம்புல கழிச்சுன்னா உடம்புல ஒட்டி இருக்கக்கூடியதான அத்தனை மாறியமும் நிமிஷமா வெளியில போயிடும். என்னெல்லாமோ முதுகுது பதார்த்தத்தை நாம பயன்படுத்தி விசக்தியா இருந்தா கூட மிருத்தியை ரோமபூதத்துடைய உள்ள ஒட்டி இருக்கிறது எல்லாத்தையும் தொடச்செடுக்கிறதெல்லாம் பரபராக இருக்கிற முத்திகை வேலை செய்யும். அதனாலதான் அந்த காலங்கள உடம்புல எல்லாம் முத்தியை பேசிட்டு இருந்தா எல்லாம் ஆரோக்கியத்துக்கு சப்பம் போடக்கூடிய விஷயங்கள். இது எல்லாரும் அந்தந்த பொருளுக்கும் இன்னொரு நாள் பிரதிநிதியாளி என்ன உருவாக்காரும் கூட அந்த பொருளுடைய தகுதி பிரதிநிதியாளி கொண்டு சுதாரிக்கிற என்ற பொருள் கிடைக்காது. இது இயற்கை, அது செயற்கை. செயற்கையில எப்பவுமே கடுமை இருக்கும், இயற்கையில எப்பவுமே கடுமை இருக்காது. அதனாலதான் அதை வச்சிருந்த அந்த பயன்படுத்தி முற்றிய சரீரத்தில நாம என்ன செய்யணும்? திலகதாரணம் ரெண்டையும் பண்ணலாம். அது பண்ணினதுக்கு அப்புறம்தான் நீ சந்தியானந்தனம் படுத்தலாம். சந்தியா என்கிறதுனால பகலும் இரவும் சந்திக்கிற வேலையில் காலத்தையும் சிந்தித்து அந்த சந்தியானந்தனத்தை நீ பண்ணணும். நீ பண்ற போது என்ன சொல்லுவ? நீ கணபதிய பண்றதுக்கு ஒண்ணு சொல்லுவ, அப்புறம் பிராணாயாமம், அதுக்கப்புறம் பண்றேன்னு சங்கல்பம். சங்கல்பம் இல்லாத ஒரு கர்மாவின் அடையாளம் நித்தியமல்லாவிலேயே சங்கல்பத்தில் கொண்ட வச்சிருக்கார். அந்த சங்கல்பத்திலே என்ன சொல்வார்? கர்மாச்சாரம் நீ கர்த்தவியம், அதுக்கு பிரயோஜனத்தை பிரதீட்சிக்கப்படாது எங்கத்தினாலேயே சந்தியாவந்தனம் பெரிய போதனம். உன்னுடைய சரீர ஆரோக்கியத்தையும் மனசனுடைய ஆரோக்கியத்தையும் நிலைநிறுத்தி நீ பண்ண வேண்டிய தர்மானுசாரங்களுக்கு எல்லாத்துக்கும் அது சப்போர்ட்டை கொடுத்து ஜீவனையே உன்னுடைய ஆயுஷனுடைய தரித்திரத்தை நீ அடையும்படியா கல்லறிவிட்டாரு. அதனால லௌகிகமான பிரயோஜனம் அது இருக்கா அப்படின்னு நம்ம மாதிரி இருக்கிறவருடைய புத்தியில அதுக்கு கேட்கக்கூடாது. அதனால என்ன வேணும்? அவர் என்ன சொல்லுவார்? பாவக்ஷயார்த்தம் சேமித்து வைத்திருக்கிற பாவங்கள் எல்லாமே பரமேஸ்வர பிரீதின்னு தான் சொல்லுவார். அவளுக்கு ஒரு பிரீதியும் சொல்ல மாட்டார், எந்த பலனும் இல்லை. சாஸ்திரம் என்ன சொல்லுன்னா சந்தாவந்தனாதி நித்தியகர்மானுஷ்டானங்களுக்கு ஒரு பலனும் இல்லை, நீ நினைக்கிற பலன் ஒன்றும் இல்லை. பண்ணலைன்னா உனக்கு பாவம் உண்டு. என்ன சாஸ்திரம் இருந்ததுன்னா பண்ணினா உன்னுடைய சரீர சுவாசம் நிரந்தரமா இருக்கிறதுனால அதை தவிர விசிட்ட பலனில்லை அர்த்தமே தவிர அது சரீர சுவாசத்துக்கு விளைவிக்கிறதுதான் அந்த காரியம் ஏற்கனவே தீர்மான காரணத்தினால விசேஷ பலத்தை அதுக்கு சொல்ல.
அகரமே சத்தியமாயா, நீ சரியாக போயிட்டேன்னா உனக்கு பாபம் உண்டு. என்னது? அதை பண்ணாத போனா சரீர ஆரோக்கியத்தையும் மனசனுடைய அந்த தைரியத்தையும் விளக்கினா நீ பாபகர்மாவில் வந்து விடுவே. அதுவே ஒரு பாபம். நிச்சயமாக நீ இல்லாத பண்றதே உனக்கு பாபம் இல்லையோ? அதனால பாபம் வந்துவிடும் என்கிறதுனாலேயே புண்ணியம் இல்லைன்னா கூட பாபம் வந்துவிடும் என்கிறதுனால பண்ணணும். அந்த அளவுக்கு விளக்க உரை கொடுத்திருக்கு. அதனால என்ன வேணும்? அதுக்கப்புறம் சந்தியாவந்தனத்தை நாம நியாயமா சாஸ்திரம் பண்ண முடியல. நாமெல்லாம் எப்படி இருப்போம்? என்னெல்லாம் 4 வேதம் இருக்கு, சூத்திரங்கள் மாறி இருக்கு, என்னெல்லாமோ சூத்திரங்கள் வருத. ஆபத்தம், ஆசியாயனம், போதாயனம், ராட்சியாயனம், சத்தாசாடம், என்னெல்லாம் இருக்கு. அங்கெல்லாம் என்ன இப்படி மாறுதல் இருந்தா கூட அத்தனை பிராமண சமூகத்திலேயும் நாம அந்த சந்தியாவந்தனத்தில் வெடிக்கக்கூடியதான காயத்துக்கு ஒரு மாறுதலும் இல்லை. பார்த்தியோ? அப்ப இந்த மாறுதலும் இந்த மாறுதலுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. அதனால நான் என்ன செய்யணும்? ஞானம் சந்தியாயதாக, ஞானம் முடிக்கணும்னா சந்தியா, அப்புறம் ஜபம், அப்புறம் ஹோமா. அது என்னது? பிரம்மச்சாரியா இல்லாத என்ன பண்ணணும்? அக்னிகாரியின் பள்ளியாகணும். ஜலத்தினால சரீரத்துல நீ அழுத்த அகற்றுன, அப்புறம் அக்னியினாலையும் நீ பரிசுத்தமாகணும். நாம அப்படித்தான் பண்றோம். ஜலத்தினால புரோஷனம் பண்ணி அக்னியில காட்டி அப்படித்தானே சொல்றோம். எந்த பொருள சம்ஸ்காரத்திலும் 2 கலந்துதானே வருது. இதுவே ஒரு நிச்சய சம்ஸ்காரத்தில் சேர்த்து உண்டு. அதனால அக்னியை நீ ஆராதனம் பண்றதுன்னா முதல்ல ஜலத்தினால சரீரத்துக்கு சுத்தம் பண்ணின, அதுக்கப்புறம் அக்னி ஆராதனம் பண்ணி அக்னியோட நெருமலிருந்து சுத்தம் பண்ணின. உமாருக்குள்ளேயே அந்த அக்னி ஆராதனம் பண்றோம். இன்னும் சொல்ல ஆரோக்கியம் பேர ஆரோக்கியம் செய்களே அவ்வளவா அப்படின்னு நீ என்னெல்லாம் கேட்கிற ஹல்யவாக அத்தனையும் கிடைக்குமே. அத்தனையும் உனக்கு போனம். அதெல்லாம் உன்னுடைய சரீரத்தையும் உன்னுடைய மைண்டையும் பரிசுத்தம் பண்ணக்கூடிய விஷயமாக இருந்த அதே மாதிரிதான் அவன் ஒரு கிரகஸ்தனா இருந்தான். அவனுக்கும் அக்னி உபாசனை இருக்க என்ன செய்யறால்? சூரியனுக்கு ஒரு ஹோமத்தை பண்றாள், அக்னிக்கு ஒரு சுத்தநிலத்தை பண்றாள். நிரந்தரமா அவன் வச்சுட்டு இருக்கான். அணையா விளக்கா அக்னியை வச்சுட்டு இருக்கான். என்னைக்கும் விளையாது. உனக்கு அத்தீனம் பண்றதுனால அணைஞ்சாலும் நீ பகா பொருள் வச்சுட்டு இருக்கான். இப்படி 2 பேருடைய கர்மா இருவருமா இருக்குதாரு. அது கூட சமுஷ்டார கர்மா. அதனால அடுத்தது புதிரி சொல்றேன்.